தினம் ஒரு பரிகாரம். குரு தோஷம். கிரகங்கள் அனைத்தும் ஒருவரின் விதியை அவரவர் கர்மா மூலமே செயல்படுத்த முடியும். கர்மா என்பது மனம் மூலம் ஒருவரின் குணத்தால் செய்யும் செயலால் வெளிப்படுவது. முன் ஜென்மத்தில் ஒருவர் என்ன பாவம் செய்துள்ளார்களோ அது சம்பந்தமான கிரகங்கள் இந்த ஜென்மத்தில் பாதிக்கப்பட்டு அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்களாம். ஒருவர் முன் ஜென்மத்தில் பெரியோர்கள் குருமார்களுக்கு சாதுக்களுக்கு செய்த பாவங்களால் ஜாதகத்தில் குருதோஷம் ஏற்படும் என்கிறார்கள். குரு ஒருவர் ஜாதகத்தில் தீய ஸ்தானத்திலிருந்து பாதிக்கப்பட்டு லக்னம் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டால் கட்டாயம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருமாம். குறிப்பாக திருமண தடை, குழந்தை பாக்கியம் தள்ளி போதல், பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமை மற்றும் மூளை சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் என்கிறார்கள். எப்பொழுது குருதோஷம் பாதிப்பை தரும்? குரு தசாபுக்தி காலங்களில் மற்றும் 6, 8, 12ஆம் அதிபதி தசாபுக்தி காலங்களில் பாதிப்பு ஏற்படுமாம். 7.5 சனி, அஷ்டமத்து சனி காலங்களிலும் பிரச்சனைகள் வரலாம் என்கிறார்கள். குருதோஷம் நீங்க பரிகாரம். குரு பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் குரு காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். குரு காயத்ரி மந்திரம்: ஓம் விருஷ பத்மஜாய வித்மஹே க்ரோணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். மந்திரம் மீண்டும் ஒருமுறை நேயர்கள் உங்களுக்காக. ஓம் விருஷ பத்மஜாய வித்மஹே க்ரோணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். குருதோஷம் நீக்கும் ஆலங்குடி. ஞானத்தின் குருவே ஞானத்தின் கருவே. ஜாதகத்தில் குரு சம்பந்தமான தோஷ சாபங்கள் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். முன்னொரு சமயம் பார்க்கடலை கடைந்தபோது உண்டான ஆலகால விஷத்தை ஈசன் உண்டு தேவர்களை ஆபத்திலிருந்து காத்ததால் இத்தல இறைவனுக்கு ஆபத் சகாயேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. இத்தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். எனவே இந்த கோவிலின் காலத்தை கணிக்க இயலவில்லை. இந்த கோவிலில் உள்ள இறைவனை விஸ்வாமித்திரர், அஷ்டதிக்பாலகர்கள், அகஸ்தியர், புலஸ்தியர், காகபுஜண்டர், சுகர் பிரம்ம மகரிஷி மற்றும் ஆதிசங்கரர் ஆகியோர் இங்கு வந்து பூஜித்து உள்ளனர். இது ஒரு சிறந்த குரு பரிகார ஸ்தலம். எப்பேற்பட்ட குரு சம்பந்தமான தோஷமானாலும் இங்குள்ள சிவனையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டால் கட்டாயம் குரு சம்பந்தமான அனைத்து தோஷமும் விலகும் என்கிறார்கள். எப்பொழுது செல்ல வேண்டும்? வியாழக்கிழமைகளில் வரும் குரு ஓரை, பிரதோஷம், மாத சிவராத்திரி, குரு பெயர்ச்சி உள்ளிட்ட நாட்களில் சென்று வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக பூஜை வேளையில் கோவிலில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டால் சகல பாவ தோஷங்களும் தீரும் என்பது நம்பிக்கை. குரு தோஷம். தினம் ஒரு பரிகாரம்.